நான் கட்டிக்காத கோட்டையெல்லாம் இப்படி சாஞ்சி கிடக்கிறேன். கோட்டையில் கோட்டை அண்ணே அதெல்லாம் இருக்காங்க. இந்த பணியிலையும் இப்படி உட்காந்துருக்காங்க, பெரிய விஷயம். போதும் போதும் போதும், இந்த கூட்டம் போதும். இதை வச்சு நம்ம விடிய வச்சு விட மாட்டேன். சரி இருந்தாலும் சரி, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட சொல்லி கூட ஏற்பாடு பண்ணியிருப்பேனே. எதுக்குப்பா? ஏன் ஓத வந்தது மாதிரியே நடந்து வர்றீங்க? நான் என்ன சொல்றேன், எதுக்கு டாக்டர் இதெல்லாம் வச்சு வாயிட்டு வச்சு பல்ல கழிச்சு? நான் இல்லைங்க, அது வேற ஆளுங்க. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காது, வீணாக வருந்தாது, பாரங்கள் எல்லாமே படைத்தவனே உணவனே சுமப்பாள். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துமா, மனச பார்த்துட்டா வாழ்வ மாத்துமா. ஏ மனமே கலங்காது, வீணாக வருந்தாது, பாரங்கள் எல்லாமே படைத்தவனே மனோமனே சுமப்பாள். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். படைத்தவனில் துணை இருக்க அடுத்தவனில் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தமின்றே உனக்கு எதற்கு? படைத்தவனில் துணை இருக்க அடுத்தவனில் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தமின்றே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவர் யார் என்று கண்டுகொள்ள யாருங்க? ஊரெல்லாம் உங்கள் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துமா, உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். உதவியின்றி துடிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய். உணவு இன்றி தவிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய். உதவியின்றி துடிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய். புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து படிப்பெள்ள, சக்தி உள்ள உனக்கெல்லாம் சத்தியத்தின் தவிப்பெள்ள. காத்திருப்பது எத்தனை பேர் உள்ளிடம் தோற்பதற்கு? பம்பி போட்டு பரிமாற பச்சை இலை வெட்டி வெட்டி உண்ட பின்பு எறிவாரே சில்லிலை குப்பை தொட்டி. இந்தாயோ அன்று பச்சை இலை நாணிகை என்னும் எச்சில் இலை. இந்தாயும் அன்று பச்சை இலை நானும் இங்கு எச்சில் இல்லை. ஒரு பொழுது அது விடியாதா அட போனா உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. நான் உண்மையில மெழுகுவர்த்தி. வாயா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பெற்றெடுத்தது யாரு? அழகு பேரு வச்சது யாரு? தத்தெடுத்தது யாரு? இப்போ தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. என்ன பெத்து போட்டா சின்ன ராசா கண்ணீரை தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. பொண்ணாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரை தான் பார்த்தா
பிள்ளையப்பத்தா இளநீர் இப்படி பிள்ளையப்பத்தா கண்ணீர் என்னையப்பத்தா இளநீர் பிள்ளையப்பத்தா கண்ணீர் பித்தவன் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கள்ளம்மா பானையிலே சோறு இருந்தா முனைகளும் சொந்தமடா சோழனையே பங்கு வந்தா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் எல்லும் என்ன பிள்ளை வாங்கடா வாங்க ரக்கமா பொண்ணு வேணும் கூட சரி ரக்கமா பொண்ணு வேணும் சரி செய்யணும் குகையில சமக்கொழி குகையில குச்சு குச்சு ரக்கமா கூட சரி ரக்கமா அம்மா நீ சுமந்த பிள்ளை பிறகொடிந்த கிளை எல்லைகளும் எல்லையும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலையும் அன்னை ஓராலையும் மேரா ரகுதுல் ரகுமால் மேரா ரகுதுல் ரகுமால் என்னண்ணே கேட்காம பார்த்தாங்க இல்ல அந்த மைக் நல்லா இருந்தா இன்னும் பாடுவே நீ மைக் தம்பி ஜெயரமி என்ன சொல்லு சரி தம்பி ஜெயரமி நல்ல போங்க யாரு உங்களைத்தான் காதல விழுகலையா இருங்க போறீங்க ஏய் தம்பி போ ஏய், சரி 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 சொல்லிக்கிட்டே இருக்கல யார சொல்றாரு இவரு? மனுஷனுக்கு சொல்லாம போறதே அழகிட்டு இருக்கேன் சரிங்கண்ணே கோவப்படாதீங்கண்ணே நீங்க எல்லாமே எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்க அண்ணே ஏற்கனவே உங்களுக்கு மூலம் கோவப்படாதீங்க அண்ணனுக்கு நம்ம மேல உனக்கு போதும் எனக்கு மூலம் உனக்கு போதும் நீ போப்பா முத எல்லா- போப்பா முத போறீங்க இருங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா எல்லாமே அப்ப நீங்க போக மாட்டீங்க சொல்லிட்டேன் போறேன் ஒரு ஆள் இருக்காரு சாமான நொறுக்கி விடுவேன் ஆனா போப்பா முத கிளம்பி போங்கப்பா அதெல்லாம் எடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா காதுல விழுகுதா விழுகலையா விழுகுது இவங்களெல்லாம் ஒண்ணும் சொல்லல போங்க இல்ல போனா நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன் எங்க மேல கொல்ல பிரியம் 10 நிமிஷம் தான் நேரம் அதுக்கு மேல காத்த கடிச்சு விடுவேன் சொல்லிவிட்டேன் பாத்துக்கடா போகார பையனா ஜெயிச்சுக்களையும் பாரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் போங்க போங்கன்னு போகாம நின்றுக்கிட்டே இருந்தா பெரிய ஆள் நினைப்பா நின்று பெரிய ஆள் நினைப்பா பெரிய ஆள் நினைப்பாங்க போங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளம்பி போகணுமா இல்லையா யார் விட்ட இடத்துல வந்துக்கிட்டு எங்க வந்து நின்றுக்கிட்டு என்ன சவுடால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த சவுடால இங்க வச்சுக்க கூட சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் எங்கே ஒரு மரத்தான் ஏன் மேல வந்த ஏறாத்தர கதையா இருக்கு உதவி அடவோடு பேசி பழகுங்க வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடாகும் ஏன்னா சைகை என்பது வேற ஜாடை என்பது வேற சைகை காட்டலாம் ஜாடை காட்டக்கூடாது ஏப்பா போக மாட்டேன் தைரியம் உள்ளவே நேரடியாக பேசணும் ஐயா இந்த பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது பங்காளி மணிமன்னன் இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன் சரி நீ வாங்கி கட்ட போற நினைக்கிறேன் வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடாகும் எதிரியாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு எதிரியார்கள் வந்தவங்களை வாங்க சொல்றது தமிழர்கள் பண்பாடு வந்திருப்பதோ தாங்கள் நல்லது தாங்களோ வந்திருப்பது எமது இடத்திற்கு வந்தவருக்கு முதலில் வரவேற்பு வாங்க. இல்ல உமது இடம் எந்த இடம் உங்க இடம் இந்த இடம் இல்ல போய் சொல்றீங்க யார் போய் சொல்றா நீங்க தான் போய் சொன்ன அவசியம் இல்லை போய் சொல்றீங்க அது உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா இடம் எனக்கு சொந்தம் யாருக்கு எது சொந்தம் இல்லையா அது செத்ததுக்கு அப்புறம். எந்த இடமே சொந்தம் இல்ல சரி எப்படி சொல்றீங்க இந்த இடம் சொந்தம்னு உங்களுக்கு இந்த இடம் சொந்தமா எங்க சொல்றீங்க இங்க பாருங்க நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய் பேசுறீங்க இப்ப மாரியம்மன் வாசல் தெரிஞ்சு போயிரும் சரி சொல்லுங்க இந்த இடம் சொந்தம் இல்ல ஆமா. எந்த இடம் சொந்தம் இந்த இடம் எங்களுக்கு சொந்த இடம் முத எங்க நின்னீங்க எங்க முத எங்க நின்னீங்க அங்க நின்னே முத இங்க நிக்கும் போது இந்த இடம் நீங்க ஆமா. இப்ப அங்க போயிட்டு அந்த இடம் நீங்க இப்ப தெரியுதா என்னது? இவ்வளவு எடுக்கிற பாரு ஒரு 3 அடிக்குள்ளேயே உங்களுக்கு தெரியல எந்த இடமும் நிரந்தரமானது இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு எந்த இடம் சொந்தம் அந்த இடம் அந்த இடம் தான் அப்ப உங்க வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் சரி. முத இந்த இடம் சொன்னாங்க சொல்றீங்கல்ல இப்ப எது நடந்தனா யாருக்கு எது இல்லை இதைத்தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் இந்த இடம் நடந்தன்னு சொல்லி இப்படியே இருந்துட்டு வச்சுங்க இப்படியே நின்று சிலையாத்தான் நிற்க முடியும் அடுத்த அடி நகர்வதான் மனித வாழ்க்கை இயங்க நான் என்ன தானே வாழ்க்கை ஐயா நான் என்ன உலக இயக்கமே தானேயா இந்த இடம் என் சொந்த இடம் சொன்னேன்னா நான் நிக்கிற இடத்தை நான் சொல்லல சுத்தி இருக்கிற இடம் பூரா எனக்கு இந்த இடமே உனக்கு சொந்தம்னா அப்புறம் சுத்தி இருக்கிற இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போறீங்க நீங்க இருக்கிற வரைக்கும் மனுஷன் சட்டப்படி பார்க்க போனா தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம் சரி. பிறகு ஆடி இடக்கு வாழ்க்கை இடம் 6 அடி இல்ல சொந்தம் சரி. பிறகு 4 அடி 2 அடி கெட்ட கையடி வாயடி செல்லாதடினா கடைசியில இன்றைய உலகம் உருகி போச்சு கொடுக்கிற மனிதனுடைய உடலை
வெளியில வந்து சாம்பல் ஆகிட்டு போறேன், அது அவன் சாம்பலா அடுத்தவன் சம்பளம் சரி, தெரியும். அதை காட்டிலுக்கு வந்துருச்சு. நடமாடும் தகன வாங்குற உள்ளங்கையில் அப்படி 10 அப்படி என்ன நீ அழுத்துறீங்கன்னா உங்க வீட்டு வாசலுக்கு எரிக்கிற இயந்திரம் வந்து நிக்குது. 4 பேர் தூக்கி போட்ட அவசியம் கூட இல்லை. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி ஒரு காலம். இன்னைக்கு 4 பேர்ல ஒத்தாள் பிடிச்சி தூக்கி கொண்டு வச்சு விட்டா அங்கனே எரிச்சு 3/4 பங்கு அவங்க கொண்டு போய் 1/4 பங்கு மட்டும் தப்பா உங்க அஸ்தியை பிடிச்சு கடை சொல்லி வீட்டு வாசல எரிச்சு கொடுத்து போயிருக்கேன். சுடுகாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லடா. இப்படிப்பட்ட உலகம் இயங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சொந்தம், எனக்கு தெரியும், எதையும் அவனுக்கு சொந்தம். நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி பேசும்போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நீங்க சொல்றது போல மனுஷனுக்கு வாழ்க்கையில எதுவும் சொன்னது கிடையாது. நம்மளுக்கு வச்ச பேர் கூட கடைசியில பிணம்னு மாறும். பாத்தீங்களா? உற்றார் உறவுகள் சொந்த பந்தம் எல்லாம் கொல்லிக்கூட வீதியோட போயிடும். சுடுகாடு வரைக்கும் யார் வர போறா? யாரும் கிடையாது. பெத்த பிள்ளை வருவேன், அவனும் போயிருவேன். அத கடைசியில இந்த இடம் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஆமா, இருக்கிற வரைக்கும் எனக்கு சொந்தம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு சொந்தம். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு சொந்தம். அப்ப அவன் கேட்கிறேன், இப்படி சொந்தம் சொந்தம் இல்ல, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. ஆமா, அதுக்கு அத்தாச்சி யார் வச்சிருக்கா? அத்தாச்சி நான் தான் வச்சிருக்கேன். நான் எப்பயுமே ஒத்துக்குவேன். நீங்க மொத்தம் எத்தனை பேர்? அண்ணன் தம்பி 7 பேர். அண்ணனுக்கு மேல தம்பி? ஆமா. இப்ப நீ வச்சிருக்கல? நான் தான் வச்சிருக்கேன். எதை வச்சிருக்க? அத்தாச்சி. அப்போ அண்ணன் என்ன பண்றான்? அவர் வச்சிருக்காரு. டேய், ஆளாளுக்கு ஒண்ணு இருக்கா? ஒரு அத்தாச்சி தான். அப்படி சொல்லிய நீ வச்சிருக்கல, உங்க அண்ணன் எங்க போன? அண்ணன் சந்தைக்கு போயிருப்பேன், அத்தாச்சி என் கையில கொடுத்துருக்கேன். அண்ணன் சந்தைக்கு போனா அத்தாச்சி நீ வச்சிருக்கீங்க? அதுக்கு மேல எங்க அப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சிவா? அப்புறம் அதுக்கு முன்னால எங்க தாத்தா. அதுக்கு முன்னால எங்க கொள்ளு தாத்தா. அதுக்கு முன்னால பாட்டை கிழிஞ்சாலும் விட மாட்டேன். 7 ஏடா, ஒரு அத்தாச்சி 7 பேர் 7 தலைமுறை வச்சிருக்கீங்களாடா? நீங்க எந்த அத்தாச்சியை சொல்றீங்க? இல்லப்பா, அந்த ஆதாரம்டா. பட்டா பட்டா இல்ல, நீங்க சொல்றது ஏதோ ஊசி குத்துற மாதிரி சொல்றீங்க. அந்த அதாவது அந்த பத்திரம் எடுத்துக்கொண்டான அட்டாச்சிய அப்படி சொல்லுங்க. யோ, அந்த இடத்துக்கு பட்டா வச்சிருக்கீங்க கேக்குறோம்ல, அத கேக்குறேன். அது பட்டா இருக்கு, அப்படி கேளுங்க. இந்த பட்டாவை யார் முதல்ல வச்சிருந்தது? யார் வச்சிருந்தா? எங்க கொள்ளு தாத்தா வச்சிருந்தாரு. டேய், மறுபடியும் கொள்ளு தாத்தா நல்லா வந்துரும். கொள்ளு தாத்தா புள்ளு தாத்தா இருக்கட்டு பேச குறைய முதல்ல. அந்த தாத்தா பட்டா இப்ப யார்ட்ட இருக்கு? இப்ப எங்க கிட்ட இருக்கு. சரி, என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா உன்கிட்ட இருந்தா? என்னையா எங்க இருந்து வரீங்க? யாரு கேக்குறீங்க? உங்களை கேக்குறேன். தெரியாது. உங்ககிட்ட இருந்தா ஏன் பட்டா? ஏன்டா இருந்தா அதுவும் ஏன் பட்டாதான். உலகம் இங்க பாருங்க. ஏப்பா, நீங்க என்ன நித்யானந்த குரூப்பா? அவன் மத்தியானத்துல பாக்குறேன்டா. ஏப்பா, ஏன் பட்டா உன் பட்டான்னு சொல்லி ஊர்ல நான் விளக்கு மாத்தி பூசுவாங்க. நான் சொன்னா ஏன்டா பப்புனா கூட்டிட்டாங்கன்னா என்னடா பேசுறான்னு சொல்லி என்ன வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோ நீங்க பேசிட கூடாது. நீங்க வார்த்தையை குடுக்குறீங்க பாருங்க, எவ்வளவு சூச்சகமா. பட்டா ஏன்ட்ட இருந்தா அது ஏன் பட்டா, ஓட்ட இருந்தா இதுக்கு பேருந்தே கொடுத்து வாங்குறது. ஆகா, மோசமான சாமியா இருக்கும் போல இருக்கப்பா. சாமி இங்க பாருங்க, சாமி மோசமாயிட்டாலும் சாமி ஆக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் மோசமாகி விட்டால் உயிர் போய்விடும். இல்ல இல்ல, இப்ப சாமினா மோசம் அப்படின்னு சொல்றோம்ல. சாமினா மோசமா? அடுத்த பொம்பளை மாசமா சாமினா மோசமா? அம்மனை கும்புறைய சாமி அது மோசமா? நான் அந்த சாமியை சொல்லலையே. அப்புறம் டேய், முதல் சாமினா என்ன அர்த்தம் சொல்லுங்க. கடவுள். நீ எங்க இருந்து? கடவுள் என்பதுக்கு அர்த்தம் வேற. கடவுள் அப்படின்னா என்ன? கடந்து உள்ளே செல். இந்த உலகத்திற்குரிய ஆசாபாசங்களும் கடந்து விட்டு நீ உள்ளே சொல். மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்கலாகாது, உன் மனசுக்குள்ளாண்டா இருக்க அப்படின்ற இறைவன். சரி, கடவுள் இங்கேதான் இருக்காரு. ஆமா, சாமினா எல்லாரும் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம் ஆலயம். வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். தெல்லல் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளப்புலம் 5 காலா மணி விளக்கு. என்ன உடம்பு? சாமியை 2ஐயும் பிரிச்சு பாருங்க. சாமி, சாவை மீண்டவர்கள் சாமி, சாவி மிஞ்சியவர் சாமி. இப்ப நீங்க சாமி தானே? சாமியா சாமி இல்லையா என்ற சொல்ல அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? பிறந்த மனிதனுக்கு இரண்டாவது சாவு உடிச்சு நிச்சயம். அது உண்மைதான். இப்ப கோயிலுக்கு மாலை போடுறாங்க, ஐயப்பனுக்கே மாலை போடுறாங்க. மாலை போடாத வரைக்கும் அவர் சாதாரண மனுஷன் தான். அதைத்தான் சொல்றேன். அந்த கழுத்துல மாலை ஓட்டுனவர் என்ன சொல்லுவாங்க? சாமிக்கு இணையாக. அப்பா, ஐயப்ப சாமி அதெல்லாம் தப்பு, நீ சும்மா சொல்றாங்க. ஐயப்ப சாமி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஐயப்ப பக்தர் தான் சொல்லணும். ஐயப்ப சாமி நான் சாமி அப்புறம் ஐயப்ப நான் கேட்கிறேன். இவர் ஐயப்ப சாமி அப்புறம் அவர் யாரு? அவர் குருநாதர். யார் குருநாதர்? ஐயப்பன் குருநாதர். ஓ, இவன் சாமியை அவனை குருநாதர் மாத்திட்டாங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? முருக பக்தர் ஐயப்ப பக்தர் தான் சொல்லணும். இப்படிதான் சொல்லணும், சாமியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி சாமி மிஞ்சியவர்
மனிதன் அப்படின்னா மனிதனாக சாவு இருக்கு. மிஞ்சியமே கடவுள்றிய. நான் ஏன் சாமியிலையும் சேருவேன் சாமி சேரமான தெரியுமா? நான் 2.5 அதாவது 2 பக்கம் சேருவேன். மனிதரோடையும் சேருவேன், கடவுளோடையும் சேருவேன். அதனாலதான். அப்பனா நீங்க பொதுநலவாதி. அதேதான் உண்மை. எல்லாத்துக்கும் சேருவீங்க. ஆமாங்க. ஆமா, உங்க பேரு? யார் பேரு? உங்க பேரு. இல்ல இவ்வளவு நேரம் பேசுறீங்க, ஆளை பார்த்தா தெரியலையா? என்னது இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க? உங்க பேரு தெரிஞ்சா தரேன். இந்த உலகத்துல கூப்பிடுவாங்கல்ல, அந்த பேரு தான். உலகத்துல எல்லாரும் கூப்பிடுவாங்க, அந்த பேரா? ஆமாய்யா, உலகத்துல எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆமா 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 ஆமா, உலகத்துல கூப்பிடுறாங்கல்ல, அதேதான், அந்த பேரு தானே? ஆமா. அதான் என்ன பேரு? கூப்பிடுற பேரு. கூப்பிடுற பேரு தான். என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன சரியா தானே பேசுறேன்? பேரை சொல்லி தான். எப்படி கூப்பிடுவாங்க? வாயை திறந்தது. வாயை திறந்து கூப்பிடாம குஞ்சலியா கூப்பிடுவாங்க. அது உங்களை மாதிரி ஆளா இருக்கும். பேரை கேட்டா பேரை சொல்றதை அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் உங்க பேர் என்னன்னு. 30 கோடி தேவாதி தேவர்கள், 48 ரிஷிமார்கள் கூடி இருக்கிற ஒரே சபை வந்து தேவேந்திர சபை. அந்த இந்திர சபையில நந்தி மத்தளம் வாசிக்க, பிரம்மன் வேதம் ஓத, கலைவாணி வாகும் வழக்கில் நடத்த, பராசக்தியாகப்பட்டவள் கோலமிட, அன்னை ஆதி பராசக்தி தாரை வார்க்க என் பாட்டன் மடியிலே அமர வைத்து வச்சார்ல பேரு. அந்த பேரு தான் என் பேரு. என்ன என்னைய மொத்தமா முரட்டு லூஸ் ஆக்கிறார் போல இருக்கு. இந்த இதை சொல்றதுக்கா இம்புட்டு வேலை? எப்பா பேரை கேட்டா இன்னாரும் இந்த பேரை சொல்லி முடிக்கிறத விட்டு விட்டு கடைசியில இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு சொல்லி நாரத மகரிஷி என்பார்கள். அப்படி வாங்க வலிக்கு. அப்பா நீங்க தான் நாரதரா? சாட்சாத் நானே தான். பணியில இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க. அது அவங்க பணி, அது பெய்யுது, இது அது பணி. நம்ம பணி நம்ம செய்யறோம். இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. இடம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதுக்கு எவ்வளவோ விஷயங்களை நீங்க சொல்லிட்டு வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னீங்க. உலகத்துல சாமின்னு சொல்றது உள்ள இருக்கிற கடவுளை தான் நம்ம சாமின்னு சொல்லணும். ஆனா ஐயப்பனுக்கு மாலை போட்டவர்களை ஐயப்ப பக்தர்கள் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும், முருக பக்தர்கள் சொல்லணும் சொல்லி மக்களுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை எடுத்து சொன்னீங்க. உங்க பேர் நாரதர் மகாமணியா? சரி. ஏன்னா காலதாமதம், நானும் ஒரு நாராயண பக்தன். சரி. காலதாமதம் காரியத்துக்கு இருக்கிறத வச்சு சிறப்பா செய்ய. கண்டிப்பா. உங்க பேர் நாரதர். ஆமா. உங்க அப்பா பேரு? அப்பா பேர் பிரம்மா. என்ன பண்றாரு? படைக்கின்றார். எல்லாத்தையும் படைக்கிறது. எல்லாமே சகலம் எங்க அப்பா தான். புல் பூண்டு எல்லாத்தையும் படைக்கிறது. எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவ பேதங்கள். இளைஞர்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, தாய்மார்கள் ஓரளவு உட்காந்துருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படைச்சது இவங்க அப்பா தான் இவர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்க. ஒரு மரம் என்ன கேட்க போறீங்க? உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்க போறேன். அதுக்கு உண்டான பதிலை நீங்க சொல்லணும். சின்ன விஷயம் என்ன? சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. எதை பத்தி? உங்க அப்பா பத்தி தான் கேட்க போறேன். எப்படி? உங்க அப்பா பத்தி தான். உங்க அப்பா படைச்ச விஷயத்தை பத்தி கேட்க போறேன். ஒரு மரம். வேற எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? ஏன்னா நீங்க எல்லாம் மாத்தி கேட்டா நான் பதில் சொல்ல திக்கு முக்காடி போயில. இல்ல அப்படிலாம் இல்ல, தெரிஞ்ச விஷயத்தை தான் கேட்க போறேன். ஏன்னா கேள்வி வரும்போது 11 சொல்லணும். 11 தான் கேள்வி மாதிரியா? திடீர்னு நீங்க ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு பதில் சொல்ல தப்பா தப்பா. உண்மைதான். எல்லா விஷயங்கள் தெரிஞ்சாலும் சொல்லிக்கிட்டாங்க ஊருக்குள்ள. கேள்வி கேட்கவே இல்லை, வேணாமா? இல்ல நீங்க கேளுங்க. புராணத்திலயா? இல்ல அது நடைமுறைதே. இதிகாசங்கள் இல்ல நடைமுறை விஷயம் தான். நடைமுறை எப்படி நடந்துகிட்டே முறை கொண்டாடுவோமா? தலை புரியுற? இல்ல அரிக்குதா? இல்ல தலை இல்ல நடைமுறைங்கிறது நடந்துகிட்டே பேசுறது கிடையாது. வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயத்தை பத்தி பேச. வாழ்க்கைன்னா என்ன? வாழக்கூடிய வாழ்க்கை. வாழக்கூடியதுன்னா நான் கேள்வி கேட்கவே இல்லை, வேணாமா? நீ கேட்க கூடாதுன்னு சொல்லலையா? இன்னும் கேட்க தாராளமா கேளுங்க. ஆனா எதை பத்தி கேட்க போறீங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா படிச்சதாருல, அதை வச்சு பத்தி. எங்க அப்பா என்ன படிச்சாரு? அதைத்தான் கேட்க போறேன். 4 வகை யோனி. இன்னும் பேசவே இல்லைங்க. நான் ஒரு வார்த்தை கேட்கல. கேட்டீங்கல்ல என்ன படிச்சாரு சொல்ல. உங்களுக்கு தெரியல, தெரியப்படுத்த விட மாட்டீங்க. இல்ல நான் எந்த உங்ககிட்ட கேட்கிறேன், அதுக்குண்டான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்படி நான் பேசவா இல்ல வேணாமா? என்னையும் கூப்பிடுறீங்க நீங்க? நான் இப்ப உங்களை கூப்பிட்டேன். பேசவான்னு கூப்பிடுற, என்னைய கூப்பிடுற? நீங்க பேசிக்கிட்டானே இருக்கீங்க. உன் வாய் நீ பேசிய பேசவா? என்ன பேச விட்டா தானே நான் பேசுவேன். பேச வேண்டியதானே? என்னை பேச விட்டுட்டு பேசுங்க. ஆமா, இப்ப வேணாம் சொன்னாங்களா? அது சொல்லல. ஒரு வார்த்தை பேசுறப்ப உங்களை விட்டு பேலாம் சொல்லி போடாங்க. என்னை பேச விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல யாரும் சொல்லி நீங்க நம்ம தடுத்தீங்களா? என்னை பேச விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் கூட்டி வந்திருக்காங்க. அப்புறம் நான் பேசுறேன், அப்புறம் நான் கிட்ட பேசுறேன். பேசி யார் எவனும்டா? என்னை பேச விட்டுட்டு பேசுங்கப்பா. அப்பாடே என்ன வாத்தால் இருக்கிற புருஷனா? அட சண்டாளத்தனமே, பேச விட்டுட்டு பேசுங்கன்னு சொன்னதுக்கு ஒரு குத்தம். என்ன பேச விட்டு 10 தடவை சொல்றீங்க, பேச்சு இருந்து வரும். பேச்சு என்னது? பேச்சு என்ன வாயில இருந்து தான் வர. அப்ப வாயில விட சொல்றேன். ஆமாப்பா, வந்து வாயில விடுங்க. பாத யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வாயில விடுங்க. பெரிய மனுஷன் பேச பாருங்க.
வாயில விடவா ஏங்க அதுக்கு தான் சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா பழனிக்கு ஏன் நீங்க அதான் விட முடியும் பஞ்சாபரம் அதுக்கான வைக்க முடியும் நீங்க பங்காளி சரி இப்ப உங்க அப்பா பேர் பிரம்மா ஆமா உங்க அப்பா சொல்லி எனக்கு தெரியும் நீங்க தான் இப்ப சொன்னீங்க பிரம்மான்னு அதை வச்சுதான் நான் கேட்கிறேன் உங்க அப்பா படைப்புல ஒரு விஷயத்தை கேட்கிறேன் ஒரு மரம் நல்லா கவனிக்கணும் ஒரு மரம் என்ன மரம் ஐயா பேசாம இருக்கப்பா என்ன மரம் ஒரு போஸ்ட் மரம் சொல்ல வந்தது மரக்கடிச்சு போய் எவ்வளவு இருக்கு அப்பனா அது 3 கொஞ்சம் மைக் அமைச்சே தூங்க போயிடுச்சு மொத்தத்துக்கு சாமான காலையில் வண்டி கட்டி தூக்கிட்டு போகணும் ஒரு மரத்துக்கு 12 கிளைகள் ஒரு கிளைக்கு 30 இலைகள் அதில் ஒரு பாதி கருப்பு மறுபாதி வெளுப்பு ஒரு பாதி கருப்பு மறுபாதி வெளுப்பு அது என்ன மரம் இவ்வளவு நேரம் என்னை பேச விட்டீங்களா ஐயா கேள்வி நான் கேட்குறேன் ஒரு விஷயம் தெரியும் மகாபாரதத்தில் கூட ஒரு மரத்தினுடைய கிளைகளை பூரா ஒரே அம்பாடு காலடிக்கு கொண்டு வந்து காட்டினான் அர்ஜுனன் சரி இப்போ நான் ஒரு மரம் இருக்கு இது இயற்கை படைப்பு அதுல எத்தனை இலைகள் கிளைகள் என்ன முடியுமா நான் பேசுறது இங்க பாருங்க பேசுறது நியாயமா பேசுங்க இவ்வளவு நேரம் உங்களை அறிவாளியை நினைச்சு நான் பேசிக்கிட்டு இவ்வளவு நேரம் நீ பேச விட்டீங்களா ஐயா ஆமா ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள எம்புட்டு பேச்சு பேசிட்டியே மூச்சு முட்டலுக்கா பேசுறது அப்படி கேள்வி இங்க பாருங்க கேள்வி கேட்டுட்டேன் கேள்வி கேட்கும் தவறு கிடையாது கேட்கலாம் கேட்கறது எதுக்காக பகுத்தறிவு வளர்றதுக்கு பாத்தீங்களா கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்ப்பதற்காக உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன் நீங்க உங்க பகுத்தறிவு வளர்த்துக்கிறீங்க கேட்டு சொன்னீங்கன்னா நான் வளர்த்துக்குவேன் கண்டிப்பா கண்டிப்பா சரி இருக்கட்டும் வரும்போது என்னுடைய கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க கண்டிப்பா வரும்போது சத்தம் கேட்டதே அது அப்புறம் நான் சொல்றேன் நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லுங்க நான் அப்புறம் சொல்றேன் அது கிடையாது முதல் சோறு போட்டது நான் தானே இருந்தாலும் பசி அடங்கணும் மறுசோறு போடணும்ல இருக்கட்டும் முதல்ல இந்த சாப்பாடை முதல்ல சாப்பிட்டு முடிங்க அப்புறம் மறுசோறு வாங்கலாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அது கூட அப்படியே சாப்பாடு சாப்பாடு ஆறி போகும் தண்ணி விட்டு போகும் தண்ணி விட்டு போகும் பழைய வச்சு பட்டை வச்சு கடிச்சு போடுதானயா பனி சரி இங்க வாங்க பனி நேரத்துல சாப்பிடாது சளி பிடிக்கும் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சிந்திங்க ஏன்னா இயற்கையில வந்து இறைவன் போட்டது பழுக்கக்கூடிய இலைகள் பச்சை இலைகள் இருக்கும் அது எத்தனை வருது போலாம் சொல்ல முடியாது கணக்கிட முடியாது சமாளிக்கிறது தெரியல ஆமையா உண்மையாதாயா அப்படி கடிக்க முடியாது ஆனா நீங்க சொல்லுக்குள்ள சூட்சமா வச்சுக்கிறீங்க என்ன உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு குதர்க்கமாவே கேட்டுட்டு இருப்பேன் மேடைக்கு இப்படித்தான் உன் பொழப்பு வேண்டாம் இது மரமா அது மரமே கிடையாது ஆனா அதுக்குள்ள ஒரு கணக்கு உலக வச்சவாரு இல்லடா உலகத்துல இயக்கத்துல கூட அத்தனையும் உலக கணக்கு போல பேரு நானு என்கிட்ட நீ கணக்கு போடுற எங்க உங்க கணக்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல இப்ப என்ன சொல்ல வச்ச விஷயம் தெளிவா சொல்லுங்கப்ப ஒரு மரம் மரத்துக்கு 12 கிளைகள் அங்கேதான் விஷயம் இருக்கு அது மரமே கிடையாது இது வந்து ஒரு மரம் என்பது ஒரு ஆண்டு வருஷம் ஒரு வருடமையா வருடத்திற்கு அந்த ஒரு மரத்துக்கு 12 கிளைகள் சொல்லுங்க பாருங்க 12 மாதங்கள் அது மாதம் அப்புறம் ஒரு கிளைக்கு 30 இலைகள் ஒரு கிளை என்பது ஒரு மாதம் அதுல 30 இலைனா ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள் அர்த்தம் அதுல ஒரு பாதி கருப்பு மறுபாதி வெளுப்பு ஆமா 15 நாள் வளர்பிறை 15 நாள் தேய்பிற அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிற வெளுப்படையும் பௌர்ணமில இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிற கருப்படையும் இதே விஷயம் இது மரமா அது இது மரமே இல்லையே ஆண்டு 12 மாதங்கள் ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் அந்த 30 நாட்களை 15 நாட்கள் திதி அடிப்படையிலே வளர்வரை தேய்வரையிலிருந்து விடிஞ்சிடும் அதுதான் கருப்பு வெளுப்பு சரி சொல்லிட்டியே இதுக்குள்ள ஒன்று கேட்குறேன் என்ன ஒன்று எங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம் என்ன ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் ஐயா நல்லா கவனிங்க இளைஞர்களா உட்கார்ந்து பச்சை பிள்ளை கூட சொல்லி கேட்டுட்டு இருக்க சொல்லுங்க 365 நாட்கள் எழுது கணக்கு 365 காலும் உண்டு 65 உண்டு அந்த அப்படி லீப் வருடம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வருட கணக்கில் நீங்க மாறிட்டு இருக்கலாம் ஆனா சாதாரணமா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு 365 நாள் பொதுவானது சரி ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் 30 நாட்கள் உண்டு 31 32 உண்டு சரி ஒரு வாரம் 28 உண்டு சரி 28 ஆனா முறையாக சொல்லுவது 30 கணக்கு மாசம்னா 30 கணக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் என்ன இது கூட தெரியாத சொல்ற 7 நாட்கள் தானயா ஒரு வாரத்துக்கு 7 நாள் ஆமா ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் 30 7 14 14 28 ஒரு வாரத்துக்கு 7 நாள் ஆமா அப்போ ஒரு மாசத்துக்கு 4 வாரம் 4ல 28 தானே மீதி அந்த 2 நாள் எங்க போச்சு டேய் அண்ணே புரியுதானே கேக்குறது ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு ஐயா சொன்னாங்க ஏத்துக்கிட்டோம் இங்க பாருப்பா ஐயா இருங்க பெரியவங்க இருங்க
ஒரு நேரம் பேசுனீங்க, நான் அது சொல்லிட்டீங்க. இந்த மேடையிலையாவது உங்களை நிற்க வைக்கணும் என்னுடைய ஆசை. ஒரு மாதத்துக்கு 30 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா 2 வாரத்துக்கு 14 நாள், 14 28 நாள் தான் வருது. நீங்கள் தான் 30 நாள் சொன்னீங்க. மீதி அந்த 2 நாள் எங்கே போச்சு? அவர் பொதுவான கணக்குக்கு வர்றாரு. புரளி மாதம்ன்றது அது 28 நாட்கள். கொஞ்சம் யோசிங்க. சனிங்க நீ அக்கால் உனக்கு அது கூட லீவு கிடைக்காது. போ சனி ஞாயிறு திங்க லீவு, இப்போ எத்தனை நாள் லீவு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இல்லை இல்லை, அவர் கேட்குறாருன்னா இதில் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்போம். எப்படின்னா இப்போ நான் சொன்னி பாருங்க, திதிகள் என்பது 14 தான். அதில் முடிவு வந்துடும். இப்போ அமாவாசை இருக்கிற அது அது வந்து முழுமை அடைகிறோம். இங்கிட்டு பௌர்ணமி முழுமை அடைஞ்சிடும். அதுலேருந்து வரிசையாக பாருங்க, பிரதமை, திவிதிதை, திரிதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி. இது 14 திதி என்பது. அப்போ 14 14 28 வந்துருச்சா? இந்த 2 நாள் தெரியுமா? அதுதான் வளர்பறையிலிருந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமி ஒரு நிலை வருது இல்லையா? பௌர்ணமி ஒரு நாள், இங்கே அமாவாசை ஒரு நாள், ரெண்டும் சேர்த்தா 14 திதி 28, அமாவாசை பௌர்ணமி சேர்த்தா 30. அதே 2 நாள். அப்படி கை தட்டி வாங்கின யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏடா, உலகத்துடைய இயக்கமே நாங்க தானே, அப்புறம் எங்களுக்கு ஏரியா சொல்லி கொடுப்பா? இதை கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா தெரிஞ்சு போகும். அறிவுதான். புரிஞ்சிருச்சானே? நீ அறிவாளதையா ஏத்துக்கிறியா? பூவோட சேர்ந்து இந்த நார் மனம் பெறும். நாரோட சேர்ந்து பூ நாரிடக்கூடாது. நாராது. சில நேரங்கள் அப்படி நடந்துறேன். சரி இருக்கட்டும். 2 வருஷம் கழிச்சு 4 வருஷம் பாடி அது என் தங்கச்சி பார்க்கலாமா? கூப்பிடுறேன். வர சொல்லியா பாப்பா.